திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூரில் அரசு ஆதிதிராவிட நல ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. பராமரிப்பு இன்றி பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்து வருகிறது. மேற்கூரைகள் மற்றும் பக்கவாட்டு சுவர்களின் சிமெண்ட் காரைகள் மற்றும் கான்கிரீட் கம்பிகள் தூர்ந்து வெளியில் தெரிகிறது. சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. பள்ளிக்குரிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் ஆண்டுதோறும் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது. இதற்காக பள்ளியில் அவசரமாக உயரம் குறைவான காம்பவுண்ட் சுவர்கள் கட்டப்பட்டன. அதேபோல் சிதிலமடைந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் வெள்ளை அடிக்கப்பட்டது. அமைச்சர் வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்புதான் பெயிண்ட் அடிக்கும் பணிகள் நிறைவு பெற்றன. சிறிது நேரம் அமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்காக பல லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அவசர கதியில் மக்கள் வரிப்பணம் பல லட்சம் ரூபாயை அள்ளி தெளித்ததற்கு பதிலாக பழுதான கட்டிடங்களை புனரமைத்திருந்தால் மாணவர்கள் பயனடைந்திருப்பர் என சமூக ஆர்வலர்கள் குமரினர். அச்சத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்து பாடம் படித்து வரும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நிலைமையை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பழுதான கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் மற்றும் பெற்றோர் வலியுறுத்தினர்.